ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற இலங்கை மலையக தமிழ் மக்களின் வேட்பாளர், ஆனால் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேர்தல்கள் முறைப்பாட்டு ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்வதற்காக வருகிறேன். எனது பிரச்சார பணிகளை, நாடு முழுவதுமான பிரச்சார பணிகளை நான் 2024 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கினேன். அன்றைய தினம் உடப்பு என்கின்ற மாவட்டத்தின் உடப்பு என்கின்ற கிராமத்திலே நான் ஒரு உரை வழங்குகிறேன். அது இந்திய வம்சாவளி மக்களின் அடையாளம், அதேபோல் இலங்கை மலையக தமிழ் மக்களின் அடையாளம் குறித்தானது. அதே தினத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் நுவர்லியா மாவட்டத்திலே ஒரு மாநாட்டை நடத்தி அவர்களும் இந்த அடையாளம் குறித்த விஷயத்தை பேசுகிறார்கள். எனவே அந்த அடையாளம் குறித்த விடயம் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதனால் அதன் தலைவர்களான கௌரவ பழனி திகாம்பரம், கௌரவ மனோகணேசன், கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன், சவால் விடுக்கிறேன். இந்த அடையாளம் தொடர்பான பிரச்சனை பேச வேண்டும். அது எங்களுடைய அரசியல் நாகரிகம். அதனை ஒரு செய்தி ஊடகம், மலையக குருவி என்கின்ற ஒரு செய்தி ஊடகம் பதிவு செய்கிறது. நான் இங்கே படம் எடுத்து காட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்களை, வாசித்து காட்டுறேன், வீடியோ பண்ணி காட்டுங்கோ. இப்படி வைத்து காட்டுவதற்கு காரணம் இருக்கிறது. மலையக சாசனம் மனோதிகா ராதாவுக்கு திலகர் சவால் என்பதாக எனது அந்த கருத்து உடப்பு ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற கூட்டத்தில் அது நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி தொலைக்காட்சியில் உருவான அந்த படத்தை பயன்படுத்தியிருக்கிறார். என்னுடைய இந்த கூற்றை என்னுடைய முகநூலிலிருந்து எடுத்து இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. மலையக குருவி என்கின்ற ஒரு இணையதளமோ அல்லது பேஜோ என்னன்னு தெரியாது, ஒரு செய்தி வியாபார கம்பெனியாக இருக்கணும், அது போட்டிருக்குது. பிரச்சனை என்றால் அதை பயன்படுத்தி அதற்கு கீழாக இன்னும் ஒரு வேட்பாளரின் படமும் அவரது சின்னமும் போட்டு இது புறப்பட்டதுனால நிறைய பேர் இந்த சமூகத்தில் நான் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக ஒரு செய்தியை கேட்டு எனக்கு அழைப்படுத்ததன் காரணமாக எனக்கு இது இந்த ஏற்படுத்துவது தொடர்பாக பிரச்சனை வந்திருக்கிறது. இது தொடர்பாக உடனடியாக நான் வராமல் எனக்கு வேலைப்பளு நிறைய, நான் இலங்கை பூராவும் சுற்றி வருகிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தபோது நான் இதனை கேட்டேன். இவர்கள் யார், எங்கன்னா எனக்கு எந்த அட்ரஸும் தெரிய மாட்டேங்குது. யார் செய்கிறா, இந்த இணையதளம் எங்கே இருக்குது, எங்கே இது பதிவு செய்யப்பட்டிருக்குது, யார் இந்த செய்திக்கு பொறுப்பாளர்கள், எதுவும் தெரியவில்லை. ஆனால் எனது முகநூலில் இந்த செய்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எனது முதலாவது குற்றம். எனது முகநூல் தகவல் திருடப்பட்டது. ரெண்டாவது, எனது செய்தி ஒளிபரப்பட்ட தொலைக்காட்சியில் இருந்து அது அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இன்னும் ஒரு வேட்பாளரை உயர்த்தும் வகையில், ப்ரொமோட் செய்கின்ற வகையிலே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு விளம்பரமாக இருந்தால் அதற்கு கீழே இது கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் என போடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒன்று போடப்பட்டிருக்கவில்லை. இது குறித்து நான் எனக்கு தெரிந்த ஊடக நண்பர்களிடம் கேட்டபோது நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த தகவலை அங்கே சொல்லியிருக்க வேண்டும். அடுத்த மணித்தியாலத்திலே அதை நீக்கிவிட்டு அதே மலையக குருவி இப்படியான செய்தியை போட்டிருக்கிறார். எனவே இரண்டு முரண்பட்ட நிலை இங்கே காணப்படுகிறது. இதன் மூலம் உணர்கிறது, இது வேண்டுமென்றே அவர்கள் தங்களது அவரிடம் பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது அவருக்கு ஆதரவாகவோ என்னுடைய படத்தையும் என்னுடைய செய்தியையும் பயன்படுத்தியதற்காக நான் அவர்களிடம் எனது மானநட்ட வழக்கை தொடரவிருக்கிறேன். பிரச்சினை வழக்கு தொடர்வதற்கு கூட இந்த மலையக குருவி எங்கே இருக்கிறது, எந்த முகவரியில் இயங்குகிறது, அதன் உரிமையாளர் யார், அது பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எனவே நான் இங்கே சுயாதீன ஆணைக்குழு அல்லது முறைப்பாட்டு அலுவலகத்தில் நான் முன்வைக்கிற கேள்வி, இந்த விளம்பரத்தை ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிடுகின்ற இந்த குறித்த வேட்பாளர் பணம் செலுத்தி போட்டிருந்தால் மலையக குருவி அவருக்கு ஒரு ரசீது கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும். தேர்தல் சட்ட முறைகளின்படி நாங்கள் செய்கின்ற செலவுகளை நாங்கள் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு கொடுக்கும்போது இந்த குறிப்பிட்ட மலையக குருவி இந்த விளம்பரத்துக்காக பெற்றுக்கொண்ட பணத்துக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ரசீதில் அந்த நிறுவனத்தின் பெயர், அதன் உரிமையாளர், அதன் விளம்பர முகாமையாளர் இருப்பாங்க தான், ஏகப்பட்ட அதுகள் இருக்கும். அந்த தகவலை எனக்கு பெற்றுக் கொடுக்குமாறு நான் சுயாதீன தேர்தல் ஆணையரிடம் கேட்கிறேன். அதை வைத்துக்கொண்டு எனது படத்தையும் எனது செய்தியும் வைத்து என்னிட அனுமதி இல்லாமல் இன்னும் ஒரு வேட்பாளரை உயர்த்தி காட்டுவதற்காக பயன்படுத்துவதற்கு எதிராக அந்த குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரப் போகிறேன் என்கின்ற முறைப்பாட்டை நான் இப்போது இந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இப்போது என்னிடம் இந்த தேர்தல் முறைப்பாட்டு அலுவலக அதிகாரி கேட்கிறார்கள், இது எந்த ஏரியா பிரச்சனை? அவர்களுக்கு நான் சொன்ன பதில், இது இலங்கை ஏரியா பிரச்சனை. இலங்கை ஜனாதிபதி வேட்பாளர். எனக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய 22 தேர்தல் மாவட்டங்களுக்கு நான் இங்கே வாக்கு கேட்டு வந்த நேரத்தில் அந்த செய்தியெல்லாம் பார்க்குறேன். நேற்று இரவு தான் பார்க்குறேன். இந்த பிரச்சனை நேற்று தான் நடக்குது, எனக்கு தெரியுது.
எனவே எனக்கு தெரிஞ்சவுடன் இன்றைக்கு இந்த தேதி முடியுது, இன்றைக்கு பகலோட இந்த தேதி முடியுது. எனவே எனக்கு பக்கத்துக்கு அலுவலர் இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எழுதி கொடுத்துருக்கதும் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன், தலைவர் சுயாதீன ஆணைக்குழு தான் கேட்கிறேன், அதனை மட்டக்களப்பு மாவட்ட உதவி ஆணையாளர் தேர்தல் ஆணையாளரோட கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் எனக்கு உதவி தேர்தல் ஆணையாளரிடம் செல்ல சொல்லி, எனவே இந்த ஊடக சந்திப்பு முடிந்ததும் எனக்கு இன்னும் ஒரு பணி காத்திருக்கிறது, நான் அங்கேயும் சென்று இந்த முறைப்பாட்டை எனக்கு தெரியும் அவர்கள் ஒழுங்கின்படி அவர்கள் சொல்லும் இடத்துக்கு நான் சொல்ல தயார். ஆனால் இப்போது இதை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஏரியா பிரச்சனையை பார்க்கிறார்கள். நான் நுவரெலியா மாவட்டம், ஆனால் முழு இலங்கைக்கு தான் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறேன். இங்கே ப்ரொமோட் பண்ணப்படுகின்ற அந்த வேட்பாளரும் முழு நாட்டுக்கும் ஜனாதிபதியாகத்தான் இருக்கிறார். எனவே இந்த நாட்டில் எங்கும் சென்று இந்த முறைப்பாட்டை செய்வதற்கு எனக்கு உரிமை இருப்பதாக கருதுகிறேன். பரவாயில்லை, முறைப்பாட்டு அலுவலகத்திலும் எனது முறைப்பாட்டை பதிவு செய்கிறேன். அதே போல் உதவி தேர்தல் ஆணையத்துக்கும் பதிவு செய்கிறேன். இல்லை என்பதால் தான் நான் வெல்வதற்காக அல்ல, சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் இப்படி தான் இருக்கிறது. சட்டத்திட்டங்கள் 1000 இருக்கும் போதும் கூட ஒரு வேட்பாளரின் படத்தை, செய்தியை இவ்வாறெல்லாம் பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கிறது. இப்பொழுது இல்லை, அதை பற்றி பேச வேண்டும். வழமையாக நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை விட இந்த ஜனாதிபதி தேர்தல் சற்று மாற்றமாக பார்க்கப்படுவது காரணம், கடந்த 30 ஆண்டு காலமாக இனப்பிரச்சனையை முன்வைத்துத்தான் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் இடம்பெற்றன. அதில் வாக்குகளை கவர்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த முறை பொருளாதார ரீதியாக நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம், நாங்கள் வங்குரோத்து நிலை அடைந்திருக்கிறோம், அதனை மீட்பதற்கு எங்களுக்கு ஒரு மீட்பர் வேண்டும் என்பதாக ஜனாதிபதியை ஒரு புனித நிலையில் வைத்து தான் பார்க்கிறார்கள். சில வேட்பாளர்களும் தங்களை புனிதர்களாகத்தான் அடையாளப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த புனிதன் போட்டு தான் மிச்சம் போல செயின்ட்டாக தான் வருகிறார்கள். எனது பிரச்சனை இங்கே பொருளாதாரம் தான் இந்த நாட்டின் பிரச்சனை. அந்த பொருளாதார வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்காகத்தான் வேட்பாளர் என்றால் நான் ஏன் முன் வந்தேன் என்றால், இந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக பின்தள்ளி வைக்கப்பட்ட, வருமான குறைவினால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் 200 ஆண்டுகளாக இலங்கை அரசினால் வங்குரோத்து நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் மலையக தமிழர் சமூகம். எனவே வங்குரோத்து நிலையை மீட்பதற்காக வருகின்ற ஜனாதிபதி ஏற்கனவே 200 ஆண்டுகளாக வங்குரோத்து நிலையை வைக்கப்பட்டிருக்கிற இந்த மலையக தமிழ் சமூகத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனது கொள்கை அறிக்கையில் அதனை சொல்லி, கொள்கை அறிக்கை உங்களுக்கு தாரன், நான் கொள்கை அறிக்கையை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறேன். ஜிப்பா போட்டு, துண்டெல்லாம் தோளில் போட்டு, பொட்டெல்லாம் வச்சு, கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு அப்படி வைத்தா தமிழன்டா நானும் தமிழன் தான் வேணா போட்டுவார். என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், ஒரு கூட்டமைப்பாக இயங்கிய ஒரு கூட்டமைப்பாக இயங்கிய ஒரு 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 அரசியல் அமைப்பு இப்போது கட்டமைப்பாக மாறியிருக்கிறது. இந்த கூட்டமைப்பாக இருந்து கட்டமைப்பாக மாறியவர்களுக்குள் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அவர்களுக்குரியது. எனது தார்மீகமான வேண்டுகோள், இந்த நாட்டில் இலங்கை மலையக தமிழர்களும் வாழ்கின்ற போது, வடகிழக்கு சார்ந்து பூர்வீகமாக இலங்கை தமிழர்களும் வாழுகின்ற போது, வடக்கு கிழக்கு பகுதியில் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை என ஒரு கோடு போட்டுக்கொண்டு நாங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை நான் யாழ்ப்பாணத்திலும் பகிரங்கமாக சொன்னேன், மட்டக்களப்பிலும் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்துக்கு வெளியே தமிழர்கள் வாழ்கிறோம், அது நாங்கள். எங்களை அந்த பொது வேட்பாளர் பிரதிநிதித்துவம் செய்யவில்லை, அவர்களை பிரதிநிதித்துவம் செய்து கொள்ளலாம். எனவே இந்த விளையாட்டை சொல்லுவாங்கள்ல, சண்டை பிடிச்சி 2 பேர் ஓடமாக போய்ட்டு விளையாடு அப்படின்னு இப்போ திரைப்படங்கள் சொல்கிற மாதிரி, இந்த பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை மட்டுமே வாக்குகளை சேகரித்து கொண்டு இலங்கை முழுவதற்குமான பொது வேட்பாளர் அப்படித்தானே, தமிழர்களுக்கெல்லாம் பொது வேட்பாளராக அடையாளம் காட்டிக்கொண்டு வேணால் ஓரமாக விளையாடி கொள்ளுங்கள். தமிழ் கட்டமைப்பு வேட்பாளராக நான் மலையக தமிழனாக இந்த நாட்டில் ஏனைய மக்களிடமிருந்தெல்லாம் எனக்கு ஆதரவு வேண்டும். எங்கள் மக்களை அடிமை சமூகமாக ஐக்கிய நாடு சபைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அறிக்கை விட்டவர் நான் அல்ல, நீங்கள் அல்ல, ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய முறைப்பாட்டு அதிகாரி கண்டெம்பரரி ஃபார்ம், அதாவது ஒரு ஒடுக்குமுறை அல்லது அடிமை நிலை இருக்கின்ற மக்களை அறிக்கையிடச் சொல்ல போது இலங்கை மலையக தமிழ் பெருந்தோட்ட மக்கத்தில் வாழ்கிற மக்கள் அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஐநாவுக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் அந்த அடிமை நிலையில் வைத்திருப்பது யார்? இலங்கை அரசு என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த எங்கேயாவது கண்டால் எங்களை சிங்கள நண்பர்கள் வடக்கரண்டை கிணத்து என்று பெரிது என்று கேட்பதும், வடகிழக்கு தமிழ் மக்கள் இந்த கடை வேலைக்கு ஒரு ஆள் எடுக்க இயலாதோ அப்படின்ட்டு கேட்குறதும்,
முஸ்லீம் சங்கம் கிடந்த கராஜில் வேலைக்கு ஒரு தோட்டத்து முடியும் என்று இந்த மனநிலை ஏனைய சமூகத்தில் இருப்பது என்பது நாங்கள் அந்த மக்களை அடிமைகளாக நடத்துகிறோம். எனவே அந்த மனநிலையை நீங்கள் அகற்றுவதற்கு முதலில் எண்ணம் கொள்ளுங்கள். இந்த சமூகங்கள் தான் அரசும் சேர்ந்து இந்த மக்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிமை மனநிலையில் நாங்கள் அவர்களை நோக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் அர்த்தமுள்ள பிரஜைகளாக கருதுவோம் என்பதற்காகத்தான் எனது கொள்கை அறிக்கையை அர்த்தமுள்ள பிரஜைகளை நான் முன்வைத்திருக்கிறேன். அதேபோல அவரை மீட்பதற்கு அந்த அர்த்தமுள்ள பிரஜைகளுக்கு நானும் ஆதரவு என ஏனைய சமூகங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுங்கள். உங்கள் முதலாம் 2ஆம் தெரிவுகளை நீங்கள் உங்கள் விரும்புகின்ற நாட்டை மீட்டவர், நாட்டை மீட்பவர், நாட்டை மீட்கப் போகிறவர் என அவர்கள் சொல்லுகின்ற கதையெல்லாம் கேட்டு 1-2 தெரிவுகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் இதயத்தில் நாங்கள் மலைய மக்களை இனியும் அடிமை நிலையில் நோக்க மாட்டோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி 3வது தெரிவு எனது சிறகு சின்னத்துக்கு வழங்கி உங்கள் எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இதயத்திலிருந்து வாக்களிங்கள் என